ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது ட்ரீம்ஸ் ஆஃப் ஃபயர். நான் உங்கள் டஸ்கிடால். இன்றைக்கி நம்ம ஜியோ பண்ணோட மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே, வயன்மா, நீ எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். நீ வாமா, நான் உன்னை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கிறேன். என் பையன் பண்ணது எல்லாத்தையும் மன்னிச்சிட்டு என் வீட்டில் வந்து வாழ்றேன்னு முடிவெடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் வயன். அப்படிங்கிற மாதிரி பிரியாவோட அம்மா வயன்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது பிரியாவோட அப்பா, ஆமாடா கண்ணா, நீ எங்கள் பையன் பண்ண தப்பை மன்னிச்சு அவன் கூட வாழணும்னு நினைக்கிற. நீயும் எங்களுக்கு பிரியா மாதிரி தான். உனக்கு எந்த குறையும் இல்லாமல் உன்னோட அம்மா அப்பா மாதிரி உன்னை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பிரியாவோட அப்பாவும் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பிரியா பொறுமையாக வயன்கிட்ட வந்து, வயன், உண்மையாகவே நீ உன் விருப்பத்தோடு தான் என் வீட்டுக்கு வர முடிவெடுத்திருக்கியாடி. எனக்கு உண்மையாகவே என் அண்ணன் கூட வாழ சம்மதமா வயன்? அப்படி சம்மதிச்சு நீ வந்தா அதை விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் அதே சமயம் நீ முழு மனசோடு வரணும். உனக்கு விருப்பம் இல்லாமல் நீ வர வேண்டாம் வயன் அப்படிங்கிற மாதிரி பிரியா சொல்லிட்டு இருக்கா. அப்போ வயன் பொறுமையாக பிரியாவோட கையை பிடிச்சி, இங்கே பாரு பிரியா, நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நான் கோவப்பட்ட எதுவும் மாற போகிறதில்ல. அதே நேரத்தில் எனக்கு உன் மேலே தான் கோவம். நீயும் உன் அம்மா அப்பாவும் எவ்வளோ நல்லவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உன் கூட சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கேன். அப்படி இருக்கிற உன் கூட நான் வந்து நிச்சயமாக சந்தோஷமாக தான் இருப்பேன். நான் உன் வீட்டுக்கு வர்றதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் சந்தோஷமாக வருவேன் அப்படிங்கிற மாதிரி வயன் பிரியா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். பிரியாவுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. பிரியா டக்குன்னு வயனை ஹக் பண்ணிக்கிறா. வயன், நீ என்ன மன்னிச்சது ரொம்ப பெரிய விஷயம்டி. இப்போ எனக்காகவும் என் அம்மா அப்பாக்காகவும் நீ என் வீட்டுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்ட. இது போதும் வயன், நீ வா. ஆனால் ஜியோ பண்ண தப்புக்கு கண்டிப்பாக அவன் ரிக்ரெட் பண்ணுவான். அதை நான் பார்த்துக்கிறேன். நீ வா வயன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா வயனோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். என்னோட பேரண்ட்ஸை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு பிரியாவோட அம்மாவும் அப்பாவும் அங்கங்கே கிளம்பிடுறாங்க. அப்போ பிரியா வயன்கிட்ட வந்து, வயன், நீ பின்னாடி உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜியோப்போட கார் டோர் ஓப்பன் பண்ணி வயனை பேக் சீட்டில் உட்கார வைக்கிறான். அவள் போய் ஃப்ரண்ட்டில் இருக்க பேசஞ்சர் சீட்டில் உட்காந்துக்கிறான். ஜியோப்பும் வந்து டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு காரை ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்படியே ஒரு 1/2 ஹவரில் ஜியோப்போட வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அவங்களோட கார் அங்கே வந்து நின்ற உடனே பிரியா அவளோட டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்து வயனுக்கும் அவளோட கார் டோர் ஓப்பன் பண்ணி வயனை கூப்பிட்டுட்டு போய் அவங்களோட வீட்டுக்கு வாசலில் நிற்க வைக்கிறா. அப்போ ஜியோப்பும் வந்து வயன் பக்கத்தில் நிற்கிறாரு. பிரியா வேகமாக உள்ளே போய் அவளோட அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிகிட்டு வரா. அப்போது ஜியோப்போட அம்மா அவங்க கையில் ஆரத்தி கொண்டு வந்து இவங்க 2 பேருக்கும் திஷ்டி கழிச்சிட்டு அவங்க 2 பேரையும் உள்ளே அனுப்புகிறாங்க. அங்கே போன உடனே வயனை பூஜை ரூமில் விளக்கேற்ற சொல்கிறாங்க. வயனும் அது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு சைலண்ட்டாக வந்து அங்கே இருக்க சோஃபாவில் உட்காந்துட்ருக்கா. அப்போ பிரியா வயன் பக்கத்தில் உட்காந்துட்டு, இங்கே பாரு வயன், உனக்கு என்ன வேணும்னாலும் நீ என்கிட்ட கேளு. உன்னோட அம்மா அப்பா உன்னோட ட்ரெஸ்ஸெல்லாம் கொடுத்து விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீ எவ்வளோ நேரம் இந்த ட்ரெஸ்லேயும் உட்காந்துருப்ப. நீ வா, நான் உனக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன். நீ முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி பிரியா வயன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. வயனும் ஒரு நோட் பண்ணிவிட்டு பிரியா கூட கிளம்பி அவளோட ரூமுக்கு போகிறா. பிரியாவும் அவளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அங்கேருந்து வெளியே வந்து
பிரியாவோட பேரண்ட்ஸும் அங்கே தான் உட்காந்துட்ருக்காங்க. ஜியோப்பும் அங்கே தான் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காரு. அப்போது பிரியா, வைன் எங்கம்மா? அம்மா, அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. ரூமில் தான் இருக்கா. ம், சரி பிரியா, அவளுக்கு சாப்பிட்றதுக்கு நான் ஏதாவது செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவோட அம்மா அங்கேருந்து எந்திரிச்சு கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அப்போது பிரியாவோட அப்பா ஜியோவை பார்த்து கேட்குறாரு, எதுக்குடா இந்த மாதிரி பண்ண? ஜியோ, நான் உன்னை எவ்வளோ பொறுப்பான பையன் நினச்சேன். ஆனால் எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டூப்பிடான முடிவை நீ எடுத்த? ஓகே, வைன் அதை ஒத்துக்கிட்டதுனால பிரச்சனை இல்லை. இதுவே உங்கள் கோவப்பட்டு உன் மேலே போலீஸ் கேஸ் கொடுத்துருந்தா உன் லைஃப் என்ன ஆகுறது? வைனோட லைஃப் தான் என்ன ஆகுறது? எதை பற்றியும் யோசிக்காமல் எப்படிடா இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்த அப்படின்னு ஜியோப்பை பார்த்து கேட்டுட்ருக்காரு. அதுக்கு ஜியோ, அப்பா, நான் பண்ணது தப்பு தான், ஆனால் அதை நான் பண்ணாமல் இருந்திருந்தேனா இப்போ நான் ரெக்ரெட் பண்ணிட்டு உட்காந்துருந்துருப்பேன். இப்போது நான் பண்ணது தப்பாக இருந்தாலும் நான் ஆசைப்பட்ட லைஃப் எனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜியோப் சொல்லிகிட்ருக்காரு. அப்போது பிரியாவோட ரூம்லேருந்து வைன் வெளியே வந்து ஹாலில் இருக்க சோஃபாவில் தான் உட்காந்துட்ருக்கா. பிரியா வைனை பார்த்துட்டு, வைன், அம்மா உனக்காக சமைக்க போயிருக்காங்க, இது நான் உனக்கு என்ன வேணுமோ பார்த்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். ஜியோப்போட அப்பாவும் அங்கேருந்து, வைன்மா, இது உன்னோட வீடு மாதிரி, நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். உனக்கு என்ன வேணும்னாலும் அப்பா கிட்ட கேளு, உனக்கு என்ன தேவைன்னாலும் அதை செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வைனோட அப்பாவும் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இப்போது வைனும் ஜியோப்பும் மட்டும்தான் அங்கே உட்காந்துட்ருக்காங்க. அப்போது ஜியோ வயன்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. பட் வயன் ஒரு மாதிரி கோல்டாக உட்காந்துட்ருக்கா. அவளோட ஃபேஸில் இருக்க அந்த கோல்ட்னஸ்னாலேயே ஜியோப்பால் அவளோட ஐ கான்டாக்ட் பண்ணி பேசவே முடியல. அவர் ரொம்ப அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. அப்போது பிரியா அவள் கையில் ஃபுட் பிளேட்டோட வரான். வந்த உடனே வயன்கிட்ட அதை கொடுத்து வயனை சாப்பிட சொல்கிறா. இல்லை பிரியா, எனக்கு இப்போ பசிக்கல. இங்கே பாரு வயன், நீ காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, நான் கொடுத்த ஜூஸையும் நீ குடிக்கல, தயவு செஞ்சு சாப்பிட்றீ. 1000 பிரச்சனை இருக்கட்டும், ஆனால் அதுக்காக நம்ம இப்படி பட்னியாக இருக்கிறதுனால எதுவும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல, புரியுதா? முதல்ல நீ இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பிரியா வயன்கிட்ட கொடுத்து அவளை சாப்பிட சொல்கிறா. வயனும் அதை சைலண்டாக வாங்கி சாப்பிட்டுட்ருக்கான். பிரியா அவள் பக்கத்துலேயே உட்காந்துட்டு வயனை பார்த்துட்ருக்கா. அப்படியே திரும்பி ஜியோப்பை பார்க்குறான். ஜியோ வயனை ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்ருக்கான். பிரியாவுக்கு புரியுது அவளோட அண்ணாக்கு வயனை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு. பட் ஸ்டில் ஜியோ பண்ணது தப்புங்கிறது பிரியாவுக்கு நல்லாவே தெரியும். என்ன தான் பிடிச்சிருந்தாலும் ஒரு பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி அவளோட அண்ணா கல்யாணம் பண்ணது பிரியாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதே நேரம் அந்த பொண்ணு அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறது அவளுக்கு இன்னுமே ஜியோப் மேலே கோவத்தை தான் அதிகப்படுத்துது. அப்போது பிரியா ஜியோப்பை பார்த்து, என்ன இங்கேயே பார்த்துட்ருக்க, எந்திரிச்சும் ரூமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி பிரியா ஜியோப்பை பார்த்து சொல்கிறா. ஜியோப் எதுவுமே பேசாமல் வயன் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அங்கேருந்து அவரோட ரூமுக்கு கிளம்பி போயிடுறாரு. அப்போது பிரியா திரும்பி வயனை பார்த்து, வயன், உனக்கு நான் வேறு ஏதாவது ரூம் அரேஞ்ச் பண்ணவா? கெஸ்ட் ரூம் எதையாவது அம்மாவை ரெடி பண்ண சொல்லவா? நீ அங்கே ஸ்டே பண்ணிக்கிறியா? ஏன் வயன், எதுக்கு கெஸ்ட் ரூம்? இல்லை, உனக்கு ப்ரைவசி அதெல்லாம் எதுவும் வேண்டாம் வயன், நான் உன் அண்ணன் கூடவே தங்கிக்கிறேன். என்ன சொல்கிற வயன்? இல்லை பிரியா, பரவாயில்ல, அதான் கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் எதுக்கு தனியாக தங்கிட்டு, உன் அண்ணாவோட ரூம்லேயே நான் தங்கிக்கிறேன். என்னோட ஸ்டஃப்ஸை கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு நான் அங்கேயே போகிறேன் அப்படின்னு வயன் பிரியா கிட்ட சொல்கிறான். பிரியாவுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. பிகாஸ் வயன் இந்த அளவுக்கு காமாகிற பொண்ணு கிடையவே கிடையாது. அது இருந்தாலும் பிரியா அது எதையும் பெருசாக எடுத்துக்கல. சரி, ஓகே வயன், உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைனா எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. நான் உன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் ஜியோப்போட ரூமில் வச்சிடுறேன். அப்புறம் அவனோட ரூம் மாடியில் 2nd ரூம், நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே போய் ரெஸ்ட் எடு.
அப்படின்னு சொல்லிட்டு பிரியா அங்கேருந்து போயிடுறான். வயன் அவள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு போய் கிச்சன் சிங்கில் போட்டுட்டு சைலண்டாக பிரியா சொன்ன மாதிரி ஜியோப்போட ரூமுக்கு தான் போயிட்டுருக்கான். அவள் அந்த ஸ்டெப்ஸை ஏறி போயிட்டுருக்கப்போ வயனுக்குள்ளே அவ்வளோ திங்கிங் போயிட்டுருக்கு. என்னோட லைஃப் இந்த அளவுக்கு ஒரே நாளில் மாறும்னு நான் என்றைக்குமே நினச்சதே கிடையாது. என் அம்மா அப்பா எனக்காக ஒரு மாப்பிள்ளையை பார்த்தாங்க. அவரை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருந்தது. சரி, எனக்கு இந்த லைஃப் நல்லா இருக்கும்னு நினச்சி நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். நல்லா தான் போச்சு. ஆசாசியாக என்னோடய கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் முடிஞ்சு மரவர வரைக்கும் போயிட்டேன். பட் ஒரு நொடியில் என் லைஃப் மாறும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. யாரோ ஒருத்தர், அதுக்கு முன்னாடி அவரோட முகத்தை கூட நான் பார்த்தது கிடையாது. ஆனால் என் ஃப்ரெண்டோட அண்ணன் மணவரையில் உட்காந்ததுக்கப்புறம் தான் நான் அவரை கண்ணுக்கு முன்னாடி பார்த்தேன். பார்த்த அந்த நொடி என்னமோ தெரியல, அவரை மிஸ்மரைஸ் ஆன மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் நார்மலாக தான் இருந்தேன். ஆனால் ஏன் அவரை நான் எதுக்காக மணவரையில் வந்து நிற்க சொன்னேன்? அவர் தனியாக உட்காந்துட்ருக்காரு, யாரையும் தெரியாமல். அவர் ஏன் அப்படி இருக்கணும்னு சொல்லி நான் மேலே வந்து நிற்க சொன்னேன். நான் அப்படி சொல்லாமல் இருந்திருந்தா இது நடந்திருக்காது. பிரியா வார்த்தைக்கு வார்த்தை அவளை ப்ளேம் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் நான் அப்படி சொல்லாமல் இருந்திருந்தா அவர் அந்த மணவரைக்கு வந்திருக்க மாட்டார். இது எதுவுமே நடந்திருக்காது. என்னதான் என் லைஃப்பில் நடக்க இருந்துச்சுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. ஒரு செகண்ட்க்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஸ்டேஞ்சராக இருந்தவர் என் ஃப்ரெண்டோட அண்ணன்னு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் கண்ணை இமைக்கிற நொடியில் என் கழுத்தில் தாலியை கட்டிட்டு அவர் தான் என் புருஷனை சொல்கிறாரு. இதை எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்? நான் இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்க இருந்தவரை நான் காதலிக்கல. ஆனால் அதுக்காக ஒரு நிமிஷத்தில் என்னை கல்யாணம் பண்ணவரை என்னால் எப்படி என் புருஷனால் நினைக்க முடியும்? ஆனால் என் மனசு சொன்னதை கேட்டு நான் அமைதியாக இந்த கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டேன். என் மனசுக்குள்ள 1008 யோசனை இருக்குது. ஆனால் இந்த குழப்பத்தை எல்லாத்தையும் நான் எப்படி தான் சால்வ் பண்ண போகிறேன்? இங்கே நான் வந்தது இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணி இவர் கூட சந்தோஷமாக வாழறதுக்காகவா, இல்லை என் ஆசை எல்லாத்தையும் உடைச்சு என் விருப்பமே இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக இவரை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காகவா? எனக்கே எதுவும் புரியலை. நான் அங்கேருந்து கிளம்பி வரப்போவே ஸ்ரீ அவ்வளோ சொன்னான், நீ எந்த ஒரு முடிவில் அங்கே போகிறேன்னு எனக்கு தெரியல, இதனால் ஏதாவது பிரச்சனை வந்தால் அது உன்னை மட்டும் இல்லை உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் ஹர்ட் பண்ணுன்னு அவள் சொன்னா. அது ஏன் இப்போ எனக்கு தோணுது, ஒருவேளை நான் ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிற எண்ணத்தில் தான் இங்கே வந்திருக்கேனா? எனக்கு ஏன் எல்லாமே குழப்பமாக இருக்கு? ஆனால் நான் அவர் பண்ண தப்புக்கு அவரை பழி வாங்கணும்னு நினச்சா அதனால் பாதிக்கப்படுறது அவரை மட்டும் இருக்காது, என் ஃப்ரெண்ட் பிரியா என் மேலே பாசம் வச்சிருக்க அவளோட அம்மா அப்பான்னு எல்லாரையும் நான் ஹர்ட் பண்ண வேண்டியிருக்கும். என்னதான் நடக்குது என் வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே புரியல. நான் இப்போ என்ன பண்ணுறது? நான் இங்கே வந்திருக்க கூடாதுன்னு ஏன் எனக்கு தோணுது? அப்படிங்கிற மாதிரி வயன் அவளுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கான்.
ஸோ நான் இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். இதில் வைன் என்ன மென்டாலிட்டியில் இருக்கான்னு அவளுக்கே புரியலை. சொல்லப்போனால் பேசுகிற எனக்கே புரியலை. வைனுக்கு 2 மைண்ட் செட் இருக்கலாம். ஒன்று அவள் ஜியோப்போ ரிவெஞ்ச் பண்ணணும், இல்லைனா ஃபேட் அவளுக்காக எழுதின வாழ்க்கை இதுன்னு அதை ஏற்றுக்கிட்டு வாழணும். இது ரெண்டுத்தில் வயன் என்ன பண்ண போகிறாங்கிறது கம்ப்ளீட்டாக அவளோட டிசிஷனாக தான் இருக்கும். ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. தட பாய். இதுதான் நம்மளோட ஃபேட், இவர் கூட தான் நம்ம வாழணுன்றது மாதிரி அவளோட மனசை சாந்தப்படுத்திக்கிட்டு அவர் கூட சேர்ந்து வாழறதுக்காகவும் இருக்கலாம். இது ரெண்டுத்துல என்ன காரணங்கிறத நான் இன்னும் முடிவு பண்ணல. ரெண்டுத்துல எதுவும் வேணா இருக்கலாம்.